அடுத்து முகமது அலி துபை அவர் கேட்கிறார், தொழுகையில தவறு ஏற்பட்டால் எப்படி சஜிதா செய்ய வேண்டும், என்ன ஓத வேண்டும், எந்த எந்த தவறுக்கு சஜிதா செய்ய வேண்டும் கேட்கிறார். தொழுகையில நம்ம சில குறைபாடுகளை வச்சுட்டோம்னு வைங்க, அந்த குறைபாடு வந்துருச்சுன்னு சொன்னா, குறைபாடு வந்ததற்காக வேண்டி ஸ்டார்டிங்ல இருந்து தொழுகிறதுங்கிற சுமையை இஸ்லாம் நமக்கு சுமத்தல. நம்ம ஒரு தொழுகையில் ஒரு மிஸ்டேக் பண்றோம்னு வைங்களேன், மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன செய்யணும்னா, அந்த மிஸ்டேக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை செஞ்சா போதும் அப்படின்னு எளிமையாக்கி வச்சிருக்கிறது. சில விஷயங்களுக்கு இது ஸ்டார்டிங்ல இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. தொழுகிட்ட ஒருத்தர் இருக்கிறான், சலாம் கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டான், அது வரைக்கும் தொழுகையில எந்திரிச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவனுக்கு ஒழு முறிஞ்சு விட்டது. இப்ப என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம்லாம் இல்ல, தொழுகை முழுசுக்கு அந்த ஒழு வேணும். தொழுகையுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கும் என்ன செய்யணும், ஒழு இருக்கணும். அப்ப ஒழு முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா இதுக்கு சைதா சாவுன்னு இருக்காண்டா இல்ல. இந்த மாதிரி விஷயங்களை என்ன செஞ்சு ஆகணும், அவன் திருப்பி தான் தொழுது ஆகணும். ஒழு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம 4:45 அரைக்கா தொழுதுட்டோமே, இன்னும் அரைக்கா தானே இருக்குது அப்படிங்கறதுனால நினைக்க முடியாது. மறுபடியும் அந்த 4 ரக்காத்தை நம்ம என்ன செய்யணும், ஸ்டார்டிங்ல இருந்து தொழுது ஆகணும். இது எப்ப அந்த ஒழு மாதிரி விஷயம், ஷர்த்தா நிபந்தனையான விஷயங்கள். அதே மாதிரி எது இல்லாவிட்டால் தொழுகை இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களோ அந்த மாதிரியான காரியங்களை விட்டுட்டான்னு சொன்னா அதுக்கு சைதா சவு செய்ய முடியாது. உதாரணமா லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அல்ஹம்து ஓதாவிட்டால் தொழுகை இல்ல, ஃபாத்திஹா இல்லாட்டி தொழுகையே இல்லைன்னுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துங்கிறது ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓதணும், தனியா தொழுதா. இமாம பின்பற்றி தொழுதோமே ஆனால் அவர் சத்தமிட்டு ஓதக்கூடிய ரக்காத்துல நம்ம ஓதாம இருக்கணும், மீதி ரக்காத்தெல்லாம் ஓதி ஆகணும். இந்த சட்டம் இருக்குது. ஒருத்தர் அல்ஹம்து சூரா ஓதலாம தொழுகை முடிச்சு விட்டான், இதுக்கு சைதா சேவை இருக்கான்னு கேட்டா அதுக்கு இல்ல. ஏன் சொல்லிட்டாங்க, இது இல்லாட்டி தொழுகை இல்லைன்ட்டாங்க, தொழுகையே இல்ல. அப்படி உள்ள விஷயத்தை தவிர்த்துட்டு மற்றபடியான குறைகளுக்கு எல்லாம் என்ன இருக்குது, மற்ற எதை விட்டாலும் நம்ம நினைஞ்சிக்கலாம், சைதா செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லோஹர் தொழுகிறாங்க, மக்களுக்கு தொழுவிக்கிறாங்க. லோஹருக்கு எத்தனை ரக்காத்து, நமக்கு 4 ரக்காத்துன்னு தெரியும். அப்ப 4 ரக்காத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2வது ரக்காத்து முடிஞ்சவங்கன்னா உட்காரணும், உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதிட்டு அப்புறமேல 3வது ரக்காத்துக்காக என்ன செய்யணும், எந்திரிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தொழுகிறது லோஹர் தொழுகை, 2 ரக்காத்தை முடிச்சிட்டு உட்காராம நேரம் எந்திரிச்சிட்டாங்க. ஒருவேளை முதல் ரக்காத்துன்னு நினைச்சு எந்திரிச்சிருக்கலாம், அல்லது 3வது ரக்காத்தான் நம்ம தொழுகிறோம் நினைச்சு எந்திரிச்சிருக்கலாம். அப்பதான் எந்திரிக்க முடியும். முதல் ரக்காத்தாக இருந்தால் உட்காராம எந்திரிச்சிருவோம், 3வது ரக்காத்தாக இருந்தாலும் உட்காராம எந்திரிச்சிருவோம். 2வது ரக்காத்தாக இருந்தா உட்கார்ந்து அத்தஹியாத்தெல்லாம் ஓதி விட்டு தான் எந்திரிச்சு 3வது ரக்காத்தை தொடரணும்னு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ரசூல்லா வச்சுதான் விளங்கணும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, காம ஃபிர் ரக்காத்தைனில் ஊலையைனி, முதல் 2 ரக்காத்துல லம் எஜ்லிஸ், உட்காராமல் எழுந்து விட்டார்கள். முதல்ல அந்த இருப்பு இருக்கல, அத்தஹியாத்துடைய இருப்பு என்ன செய்யல, இருக்காம முதல் இருப்பு இருக்கல. மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நம்ம இப்ப உள்ள அப்படி ஒருத்தர் செஞ்சாருன்னு சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க தஸ்பீஹ் சொல்லணும், கை தட்டணும், சட்டம் இருக்குல்ல, பெண்களா இருந்தா கை தட்டணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம நினைவுபடுத்துவோம், டக்குன்னு சுதாரிச்சுக்கிடுவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, தொழுகையில ஏதாவது ரசூல்லா மாத்தி செஞ்சாங்கன்னா ஒருவேளை வகி அப்படி வந்திருக்கும், இன்னையில இருந்து அப்படி மாறி இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற நினைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, மக்கள் இருந்துருவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் உட்காராம எந்திரிச்ச உடனே மக்களும் சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க. அதாவது 2வது ரக்காத்துல உட்காராம எந்திரிச்சிட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே, தொழுது முடிச்சுன்னா அத்தஹியாத்தெல்லாம் ஓதி ஸலவாத்து ஓதி அதுக்கு பிறகு ஓத வேண்டிய துவா இருக்கும்ல, கற்றுத்தந்த துவாக்கள் ஏதாவது ஒன்று ஓதி முடிச்சுட்டு இப்பதான் சலாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வரும் பொழுது ஒன் தலர் நாசு தஸ்லீமஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுப்பார்கள் என்று காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர்ங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்து கடைசி அத்தஹியாத்து ஓதுறாங்கல்ல, ஓதிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் ஓதி முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுப்பார்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, உட்கார்ந்த நிலையில அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். கப்பர வஹுவ ஜாலிசுன், உட்கார்ந்த நிலையில இருந்த அல்லாஹ் அக்பர் சொல்லி சஜத சஜிதத்தைனி, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு 2 சஜிதாவை செஞ்சாங்க.
கபுல ஐயு சல்லிம சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி சும்மா சல்லம பிறகு சலாம் கொடுத்தார்கள். அப்ப என்ன விளங்குது? அத முதல் இருப்பு நம்ம இருக்காம என்ன செஞ்சிட்டோம்? எழுந்துட்டோம், உட்காராம எந்திரிச்சிட்டோம், அதை விட்டுட்டோம். விட்டதுக்காக வேண்டி இன்னொரு தொழுகையை புதுசா தொழுவணுமாண்ட அவசியம் கிடையாது. விட்டதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த தொழுகைக்கு வெளியே போயிடாம தொழுகை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சலாம் மட்டும் கொடுக்காம வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டா, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி உட்கார்ந்த மேனிக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி 2 சஜிதாக்களை செய்துவிட்டு அப்புறம் சலாம் கொடுத்தார்கள். இது புகாரி நிறைய இடத்துல இருக்கிறது. உதாரணத்துக்காக வேண்டி புகாரியில 829. இது என்னத்துக்கு உள்ளது? விடுதல். ஒன்றை விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு செய்ய வேண்டிய சஜிதா எப்படின்னு கேட்டா, சலாமுக்கு முந்தி கொடுத்துடணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? சலாமே கொடுக்கணும். உள்ளுக்குள்ள ஏதாவது விட்டுட்டோம் என்று சொன்னால் அந்த விடுதல் காரணமாக அந்த தொழுகை குறைவாயிடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தா என்ன செய்யணும்? அப்படி செஞ்சுக்கிறணும். அல்லது அதிகமா தொழுதுட்டாங்கன்னு வைங்க, விடுதல் வர்ற மாதிரி கூடவும் செய்யலாம்ல, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு இருந்தா அதுக்கு சலாம் கொடுத்து முடிச்சுட்டு சஜிதா செய்யணும். அதாவது விடுதல்னா குறைவு பண்ணிட்டோம் என்று சொன்னால் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த குறைவுக்காக வேண்டி சஜிதா உள்ளுக்குள்ள இருந்தே செஞ்சுட்டு சலாம் அப்புறம் கொடுக்கணும். நம்ம அதிகமாக்கிட்டோம்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, முதல்ல சலாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமேல சஜிதா செய்யணும். இதுக்கு அதிகப்படுத்தினதுக்கு அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரில் 1226 1226 நம்பர்ல இருக்கிறது. சல்லல் லுஹர ஹம்சன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை 5ஆக தொழுது விட்டார்கள். ஏன் தொழுதாங்கன்னா அப்பயே சஹாபாக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன் அவங்க நினைச்சுக்கிறாங்க உடனேல இருந்து 5 ஆச்சு நினைச்சுக்கிறாங்க. வழங்குதா? அப்ப சல்லல் லுஹர ஹம்சன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை 5 ரக்காத்தாக தொழுது விட்டார்கள். அது நாளோட அவங்க முடிச்சிருக்கணும், சலாம் கொடுக்கணும். அந்த 4வது ரக்காத்தை 3 நினைச்சிருப்பாங்க, அப்பதானே தெரிவிக்க முடியும். 4வது ரக்காத்தை 3வது ரக்காத்து என்று நினைத்து கொண்டு மறுபடியும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து நினைச்சிட்டாங்க 5 ரக்காத் தொழுதுட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே சலாம் கூட யாவுமே வரல, தொழுகையை முடிச்சுட்டாங்க. முடிச்ச உடனே சஹாபாக்களும் ஃபாலோ பண்ணிட்டாங்க, யார் இடையில கேட்கல. தொழுகையெல்லாம் முடிஞ்ச பிறகு கீழ அவங்கள்ட்ட கேட்கப்படுது, அஸீத ஃபி ஸலாத்தி, தொழுகை இன்னையிலிருந்து அதிகமாயிடுச்சா, ஒரு ரக்காத்து கூடி போச்சான்னு கேட்கறாங்க. இது வரைக்கும் 4 தானே இருந்துச்சு, நீங்க 5 தொழுது இருக்கிறீங்களே என்ற அந்த விஷயத்தை எப்ப கேட்கறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி தொழுது விட்டு அவங்கள்ட்ட சுட்டிலாம் காட்டல, பின்பற்றி தொழுது விட்டு விளக்கம் கேட்கறதுக்கா என்ன செய்யறாங்க, அஸீத ஃபி ஸலாத்தி, தொழுகையில எதுவும் ஜாஸ்தி ஆயிடுச்சா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கல, அப்பவும் ஞாபகம் வரல நம்ம என்ன செஞ்சோங்கிறது. பமாதாக்க என்ன கேட்கிற அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சல்லைத ஹம்சன், நீங்க 5 தொழுதுட்டீங்களே, 4 தானே தொழுவணும், 5 தொழுதீங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சஜத சஜதத்தைனி, 2 சஜிதாக்களை செய்தார்கள். பாதமா சல்லம, சலாம்லாம் கொடுத்த பிறகு கொடுத்துட்டாங்களே, இப்ப 2 சஜிதாவை செய்யறாங்க. தொழுகையெல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு சலாமும் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு பாருங்க, தொழுகைக்கு உள்ள இருந்துதான் ஞாபகம் வரணும்னு கிடையாது, பேச்சுவார்த்தையெல்லாம் கூட நடந்து போச்சு. தொழுகையில ஒன்ன மறந்துட்டோம், மறந்த விஷயம் தொழுகைக்கு உள்ள இருக்கும் போதே நமக்கு ஞாபகம் வந்துடக்கூடும், அல்லது பின்பற்றியவர்கள் நினைவுபடுத்துவதன் மூலமாக நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடும், அல்லது தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு அப்படி பேசுவாங்கல்ல, அப்ப மசோரா பண்ணி என்ன செய்வாங்க, நீங்க விட்டுப்பிட்டீங்க அல்லது ஜாஸ்தி ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த தொழுகையை செல்லத்தக்கதாக ஆக்கணும். ஜாஸ்தி ஆக்குறதுங்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாயிடுச்சு. அதுக்கு என்ன செய்யணும், ஒரு 2 ரக்காத்தை நம்ம 2 சஜிதாவை செஞ்சோம்னு சொன்னா அந்த 2 சஜிதாவும் ஒரு ரக்காத்துடைய கணக்காகி 5வது ரக்காத்தும் இதுவும் சேர்ந்து 2 ரக்காத்து ஒரு நபில் தொழுகை மாதிரி ஆயிக்கிறோம். ஏறக்குறைய 4 ஃபர்லு 2 நபில் தொழுதுங்கிற கணக்குல நமக்கு நன்மை ஆயிக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2 ரக்காத்து செய்வாங்கன்னு புகாரில் 1226 இருக்குது. அதே மாதிரி புகாரில் 482வது ஹதீஸ்ல ஒரு செய்தி இருக்கு. அது எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகை 4 ரக்காத் தொழுகை என்ன செய்யறாங்க, லொஹரா அஸ்ரா என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. தொழுதுட்டு ஃபஸல்லா பினா ரக்கத்தைனி, எங்களுக்கு 2 ரக்காத் தொழுவிக்கிறாங்க. சும்மா சலாம் கொடுத்துட்டாங்க. எத்தனை தொழுவணும், 4 தொழுவணும். 4 ரக்காத் தொழுகிறதுக்கு பதிலாக 2 ரக்காத்துல நினைச்சிட்டாங்க, சலாம் கொடுத்து விட்டு
எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு விட்டு அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு மர கட்டையின் மீது போய் சாஞ்சிக்கிட்டாங்க. அப்படி போய் கொத்த காலையா கனவு கல்லுமான், சரியான கோபமா இருக்கிற மாதிரி இவர்கிட்ட போய் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்திருக்காங்க அன்னைக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகி அவங்களுக்கு ஒரு கொலை ஒரு இது வந்தவொடனே என்ன செய்யற பதட்டமான நிலையில 2.5 காலத்துல முடிச்சுட்டு போய் அப்படியே தூண்ல போய் சாஞ்சிக்கிட்டாங்க. பார்த்தா மூஞ்செல்லாம் கடுமையான கோபமா இருக்கு. ஏதோ ஒரு கோபம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஓலா எதகுல் இம்னா அலல் யுஸ்ரா, வலது இடதுகையின் மீது வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, ஷப்பக பைன் அசாபி, கைகளை வர இப்படி வர வந்து என்ன நெட்டி முறித்து கொண்டு இப்படியே செய்யறாங்க சாஞ்சிட்டு. கோபத்துக்கு அடையாளம். கோபமா இருக்கும்போது இப்படிலாம் செய்வோம்ல, இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வலா ஹத்தகுல் ஐமன் அலா லஹரி கஃபிஹில் யுஸ்ரா, அவங்களுடைய வலது கன்னத்தை வந்து இடது கையில் இப்படி இப்படி வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு நிலையா இல்லாத மாதிரி 2 ரக்காத்துல முடிச்சிட்டு வந்து அந்த நிலையா இல்லாத ஒரு தன்மையினாலதான் மறந்துட்டாங்க. இப்போ ஹரஜத்தி சரானுமின் அபாவில் மஸ்ஜிது, பள்ளிவாசலுடைய வாசல் வழியாக வேகமாக செல்லக்கூடியவர்கள் வெளியேறி கொண்டிருந்தார்கள். வெளியேறும்போது கேட்டுட்டு போவோம்னு என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, கசுரத்தி சலாத்து, தொழுகை வந்து சுருங்கிருச்சு குறைஞ்சிருச்சு பேசிட்டு போறாங்க. மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, இனிமே 4 கடை 2 தான், 2 ஆகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க போறாங்க. அதாவது ரசூலோட கேள்வி கேட்கல. அதாவது 2 ரக்காத்துல சலாம் கொடுத்து சாஞ்ச உடனே மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இன்னையில இருந்து 4 ரக்காத்து கிடையாது 2 ரக்காத்து தான் அப்படின்னு விளங்கிட்டு கசுரத்தி சலா, தொழுகை சுருங்கி விட்டது, தொழுகை எண்ணிக்கை குறைந்து விட்டு, ரக்காத்து எண்ணிக்கை குறைந்து விட்டதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு போறாங்க. அப்ப கூட்டத்தில் அபூபக்கர் இருக்கிறாங்க, உமர் இருக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேசல. இப்ப பேசக்கூடிய ஆளுக்கு தான் அன்னைக்கு அவங்க இருந்த அந்த கோபத்தை பார்க்கும் பொழுது யாரு மேலே ஏதோ ஒரு கோபமா இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் போய் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஹாபா இங்கு கல்லிமாவு ரசூலுல்லாஹ்ட்ட பேசுவதற்கு அந்த 2 பேரும் பயந்தார்கள். அபூபக்கர் உமர் கூட பயந்தார்கள். ஒஃபில் கௌமி ரஜுலுன், அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் இருந்தாரு, எதைக்கு தூணும், நீண்ட கையுடைய கை நீளமான ஒரு மனுஷர் இருந்தார். அவருக்கு வந்து துல்லியதைனி, நீளமான கை உள்ளால் அவர் சொல்லிக்கிறாங்க பட்டம். அவர் என்ன அவர் கேட்டே விட்டார். மற்றவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி தொழுகை எண்ணையோட 2 ரக்காத்து கம்மியா போச்சுண்டு. அவர் என்ன செய்யறாருன்னா, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நசீத்த அம் கசுரத்தி சலா, நீங்க மறந்துட்டீங்களா அல்ல தொழுகை குறைஞ்சு போச்சா, 2ல ஒண்ணுதானே இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே கூட நம்ம 2 தானே தொழுதுன்னு ஞாபகத்துக்கு வரல. அவங்க என்ன சொல்றாங்க, லம் அன்சனா, மறக்கலையே, குளம் துக்ஸ, தொலையும் குறையிலையே, கரெக்டான தொழுது இருக்கேங்கிறாங்க. தொழுது 2. அப்ப மக்கள் சுட்டியும் காட்டுறாங்க. சுட்டி காட்டின பிறகு கூட ஆமா 2 தொழுதேன் அப்படின்னு கேட்காம, நான் மறக்கலையே, தொழுகை சுருக்கவும் இல்லையே, அப்ப 4 தான் தொழுதுங்கிறாங்க. நான் 4 தான் தொழுதேன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, ஒருத்தர் இப்படி கேட்கிறாருன்றவுடனே மக்களை நோக்கி பேசுறாங்க. எப்படி கமாய கூழு துல் எதைன், இந்த துல் எதைன் இந்த கை நீளமானவர் சொல்றாரு, இப்படித்தான் நடந்ததா இந்த மக்கள்கிட்ட கேட்கறாங்க. இவர் சொல்ற கரெக்ட் தானாண்டு. அப்ப எல்லாரும் நாம ஆமா சொன்னோன்னே இப்ப தக்கத்தம கிப்லாவெல்லாம் தாண்டி வந்து சாஞ்சிக்கிட்டு இருந்து வெளியெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்து இவ்வளவு நடந்திருக்கிறது. நடந்தாலும் அந்த அந்த 2 ரக்காத்தை வீணாக்கல இஸ்லாம். 2 ரக்காத்து முடிஞ்சு இவ்வளவு வேலை நடந்து போச்சு, நாளையும் தொழுவு அப்படின்னு வழிகாட்டாம தக்கத்தம ரசூலுல்லாஹ் முன்ன போய் பொசல்லா மாத்தரக்க, விட்டதை தொழுதார்கள். 2 தான் தொழுகிறாங்க. அல்லாஹ் தக்பீர் கட்டி இன்னொரு 2 ரக்காத்து தொழுகிறாங்க. 2 ஜாயிண்ட் ஆகிக்கிறது. அந்த 2 முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வான்னு சொன்னா நம்ம கஷ்டமாயிரும் உம்மத்துக்கு. அந்த கஷ்டத்தை தரக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த மாதிரி செஞ்சுட்டு சல்லா மாத்தரக்க, விட்டதை தொழுது சும்மா சல்லம, பிறகு சலாம் கொடுத்து விட்டு சும்மா கப்பர, பிறகு அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைஹி சலாம் கொடுத்துட்டாங்க. விடுபட்டு போயிட்டு வந்து சலாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முதல் செஞ்ச சஜ்தாவை போல என்ன செய்யணும், சஜ்தா செய்யலாம். அவ அத்துவலை அதோட கொஞ்சம் பெருசா கூட செஞ்சுக்கலாமா, அப்படி சஜ்தா செய்தார்கள். பிறகு தலையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள், ஒரு சஜ்தா. மறுபடியும் அல்லாஹ் அக்பர் என்று சஜ்தா செஞ்சார்கள். அப்புறம் தலையை உயர்த்தினார்கள், அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள். இப்படின்னு சொல்லிட்டு பிறகு சலாம் கொடுத்தார்கள். 2 சலாம் ஆச்சு. இப்ப முதல்ல ஒரு சலாம் கொடுத்தாச்சு, அப்புறம் ஒரு சலாம் கொடுத்துட்டாங்க. இது வந்து புகாரியில 482வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு 2 ரக்காத்திலே நம்ம முடிச்சுட்டா கூட அந்த 2 ரக்காத்திலையும் ஒரு முறிதல், ஃபாத்திஹா விடுதல் போன்ற எதுவும் நடக்காம முழுமை பெற்று இருக்குமே. ஆனால் மீதி 2 ரக்காத்துகளை யாவும் வந்தவன தொழுவலாம்,
போய் வெளியே போயிட்டு வந்து கூட தொழுவலாம், மனிதர்களோட உரையாடி விட்டு கூட தொழுவலாம், வேணும்னு செய்யலது. அது தொடர்பான உரையாடல் தான். உரையாடல் எதை பத்தி நடக்குதுன்னு கேட்டா அந்த தொழுகை சம்பந்தமான கேள்வி பதில் தான். குறைஞ்சிருச்சா கூடிருச்சா, ஏன் அப்படி செஞ்சீங்க, உண்மையா பொய்யான்னு கூட கேட்டுட்டு எல்லாம் அது தொடர்பான உரையாடல் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்படியும் நமக்கு சைதாசவு மறதிக்காக வேண்டி இருக்குது. இது அப்புறம் பொதுவாகவே ஒண்ணு சொல்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ஷக்க அஹதுக்கும் பி ஸலாத்திஹி, இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். உங்கள ஒருத்தர் தொழுகையில் சந்தேகப்படுகிறார். சில நேரத்தில் சந்தேகம் வந்துருங்க, தீர்வு வராது. ஜமாத்துல தொழுதம்டா கூட என்ன செஞ்சிடும் கேட்டா, நம்ம சந்தேகப்பட்டா கூட பின்னாடி உள்ளவர் நமக்கு யாவப்படுத்திடுவாரு, இல்ல இப்படித்தான் நடந்துச்சு இந்த ஹதீஸ் மாதிரி. அப்படி இல்லாம நம்ம மட்டும் தொழுதுன்னு வைங்களேன், நமக்கு என்னவாயிருந்தா டவுட் வந்துடும் சமயத்துல. எப்படி வந்துருமா, பழம் எதிரி கம் சல்லா சலாசன் அர்பான், 4 தொழுதமா 3 தொழுதமா அப்படின்னு அவனுக்கு தெரியாத அளவுக்கு சந்தேகம் வந்து விட்டது. சந்தேகம் வந்தால் அவன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிந்திச்சு பார்க்கணும், நினைவுபடுத்தி பார்க்கணும். பார்த்தாலும் என்ன செய்ய முடியல, 2ஆ 3ஆன்னு தெரியல, அவனுக்கு யாரும் வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு கவனமின்மையாக போயிடுச்சு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பொல் எத்தரகி ஷக்க, சந்தேகத்துக்கு இடமானதை தூக்கி எரிஞ்சிட்டு, ஒல் எப்படி அலா மஸ்தைக்கன, உறுதியானதின் மீது தொடரட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ 2ஆ 3ஆ அப்படின்னு சந்தேகம் வருதுன்னு வைங்க, அந்த சந்தேகம் வந்தால் 2 கன்ஃபார்ம் தான், நல்ல உறுதியானது. 2ஆ 3ஆன்னு சந்தேகம் வந்தால் கண்டிப்பா 2 தொழுதுட்டான், 3 தொழுதானா இல்லையாங்கிறதெல்லாம் டவுட். இப்ப சந்தேகத்துக்குரியது எது, 3, 2 தொழுது கன்ஃபார்ம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, 2ஆ 3ஆ தானே சந்தேகம் வருது, குறைஞ்சது எடுத்துக்க. குறைஞ்சது 3ஆண்டு சந்தேகம் வந்தாலும் 2 இருக்குன்னு தான் அர்த்தம். அதுல நீ 3 தொழுது இருந்தாலும் 2 கண்டிப்பா தொழுதுட்ட, 3 தொழுவாம இருந்தாலும் 2 கண்டிப்பா தொழுதுட்ட. அப்ப கன்ஃபார்மான ஒரு விஷயம் என்னது, கம்மியா உள்ளது. அப்ப தொழுகை நடக்கும்போது 4ஆவது ரக்காத்தா 3ஆவது ரக்காத்தா நம்ம சந்தேகம் கடைசி வரைக்கும் யாவும் வரல என்று சொன்னால் நம்ம என்ன முடிவுக்கு வரணும், சலாம் கொடுக்கிற வரைக்கும் யோசிச்சு பார்க்கிறோம். யாவத்துக்கு வரல என்று சொன்னால் அப்ப என்ன முடிவுக்கு வரணும் என்று கேட்டால், குறைந்ததை முடிவுக்கு வந்துடணும். 4ஆ 3ஆன்னா 3 தான், 3 தான் முடிவு பண்ணா என்ன செய்யணும், கண்டினியூ பண்ண வேண்டியதான். நம்ம தொழுது 3ங்கிற யாவும் உங்களுக்கு வரல, யாவும் வராம டவுட்ல தான் இருக்குது. டவுட்டா வந்தா கூட 3 கன்ஃபார்ம் தானே. 4ஆ 3ஆண்டு ஒருத்தருக்கு சந்தேகம் வரும்னு சொன்னா 3 கண்டிப்பா தொழுதுட்டான். 4 தொழுதானா என்பதில் தான் டவுட், 3 தொழுது என்பது டவுட் கிடையாது. அப்ப 3 தொழுது 3 நீ முடிவு பண்ணிக்கிட்டு இன்னும் 1 தொழு, 4 நீ தொழுதுதான் பரவாயில்ல, இன்னும் 1 தொழுதுரு அப்படின்னு சொல்றாங்க. கபுல ஐயு சல்லிம, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 சஜ்தா செய்யட்டும். அதாவது என்ன செய்யணும், 3ஆம் நாளான்னு சந்தேகம் வருதா, அத்தகையத்துல உட்கார்ந்துட்டோம், உட்கார்ந்தவன 3ஆம் நாளான்னு குழம்பிட்டே இருக்குது, 3 செஞ்சிட வேண்டியதான். 4ன்னு சொல்லி உட்கார்ந்து இழுத்துறாம என்ன செய்யணும், 3ன்னு சொல்லி அத்தகையாத்துல எந்திரிச்சு நம்ம பாட்டு இன்னொரு ரக்காத்து தொழுதுபிட்டு அப்புறமேல 4ஆவது ரக்காத்துல அத்தகையாத்தை ஓதிட்டு அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா 2 சஜ்தாவை செஞ்சுட்டு பிறகு சலாம் கொடுக்கட்டும். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொயின்கான சல்லா ஹம்சன், ஒருவேளை 5 தொழுதுனான்னு வைங்க, 4ன்னு முடிவு பண்ணிக்கிட்டான், 5 தொழுதுனான்னு வைங்க, அப்படி செய்திருந்தானே ஆனால் ஷஃபான் லஹு சலாத்தஹு, இந்த 2 சஜிதாக்கள் அந்த ஒத்த ரக்காத்தை இரட்டையாக்கிவிடும், 2 ரக்காத்து ஆகிருமா செய்யறேன். ஒயின்கான சல்லா இத்மாமன் லியர்பைன், அப்ப 4 தான் செஞ்சான்னு வைங்க, அப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா அந்த சைதாவுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, கானத்தா தர்கைமல் ஷைத்தான், ஷைத்தானுக்கு மூக்குடைப்பாயிரும். என்ன மூக்குடைப்பு, நம்ம இவனுக்கு மறக்கடிக்க செய்யலான்னு போனோம், இவன் 2 ரக்காத்து ஜாஸ்தியா தொழுதுட்டானே 2 சைதாவை, அப்ப அது சைத்தானுக்கு இழப்பு தானே. சைத்தான் என்ன செய்யறான், நம்மளை அமலை விட்டு குறைக்க பாக்குறான். சைத்தான் நம்மளை யாவ சக்தியை மறக்க வச்சு ஒரு ரக்காத்தை குறைச்சிடலான்னு அவன் பார்த்தான். நம்ம 2 சைதாவை செஞ்சு நீ குறைக்க பாத்தியா, 2 சைதா நான் கூட்டி செஞ்சிட்டேன் பாரு அப்படின்னு சைத்தானுக்கு ஒரு அடியாக, மரண அடியாக இருக்கும். 2 அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. இந்த மாதிரி என்ன செய்யணும், சைதாவுடைய ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கடுத்து சஜிதாவுல மறதிக்காக ஓதுற சஜிதா இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு திக்ருகளை மதுஹப் கிதாப்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது, சஜிதான்னா சஜிதாவுடைய திக்ர் தான், அதுக்குன்னு சில வாசகங்கள்லாம் போட்டு என்ன செய்யறாங்க,
இதான் சஜிதா சஹூக்குன்னு ஓதக்கூடிய திக்ருன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இதே சுப்ஹான ரப்பியல் ஆலாவை என்ன செய்யலாம், அதுக்கும் ஓதுனாங்கன்னு வரல. ஆனா சஜிதாவில் சும்மா இருக்க முடியாது தானே. சஜிதாவுக்குன்னு ரசூலுல்லாஹ் கற்று தந்த அந்த துவாவை என்ன செய்யணும், ஓதிக்கொள்ளணுமே தவிர இதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு துவா எதுவுமே இல்லை. அதுக்கு ஆதாரத்தை நீங்க விளங்கிறதா இருந்தா, அந்த தொழுகையில் மறதி ஏற்பட்டால் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆர்டிக்கல் onlinebj.in இருக்கிறது. அந்த ஆன்லைன் பிஜிலையுமே பார்த்துக்கலாம். அல்லது இதை நம்ம ஃபேஸ்புக்லயும் போட்டு விட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்க ஃபேஸ்புக்ல அந்த லிங்கை பார்த்து என்ன செய்யுங்க, தெரிஞ்சுக்கங்க.